بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து சபா 14வது வசனத்திலிருந்து 14 தானே 12வது வசனம் முதல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு பாடம். கடந்த வகுப்பில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை தெரிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். உண்மையிலேயே நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் சிறு வயது முதல் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய ஏவுகணையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இரும்பிலிருந்து பொருட்களை செய்யக்கூடிய அந்த அயன் மெல்டிங் தானே உஸ்தாத், அயன் மெல்டிங் டெக்னாலஜி அப்படி சொன்னால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு வேணாங்க. அயன் மெல்டிங் டெக்னாலஜி ரைட்டாங்களா உஸ்தாத்? அப்படி எப்படி உஸ்தாத் சொல்றது? அது படித்தேன். அந்த டெக்னாலஜியை அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி கற்றுக்கொடுத்து உள்ளார். அதே போல காப்பர் மெல்டிங் அப்படித்தான் ரைட்டா? நான் சொல்றது எனக்கு தெரியாது, படித்தவங்க உங்களுக்கு தெரியலாம். காப்பர் மூலமாகத்தான் நிறைய பொருட்கள் என்ன செய்யப்படுது, தயாரிக்கப்படுது. அந்த காப்பரை மெல்ட் பண்ணி அதிலிருந்து பொருட்களை தயாரிக்கக்கூடிய மூலதனமான அந்த செயலை அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இப்ப இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்க சொன்னா அதுக்கு மூலதனமாக அல்லாஹு தாலா ஆளுமையான மனிதர்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். இறை தூதர்களாகவும் மக்களுக்கு வழிகாட்டிகளாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்களை பற்றி தான், அவர்களில் இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்ப இந்த ஒரு வரலாற்றை, முன்மாதிரியான இந்த நிகழ்வுகளை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பாடமானது இறை தூதர்களை நம்பிக்கை கொள்ளும் பாடமாகும். இறை தூதர்களை நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய தூண்களில் எத்தனாவது தூண்? 4வது தூண். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இப்ப 4வது தூண் இறை தூதர்களை நான் நம்பிக்கை கொண்டேன். முஜ்மல், அதாவது சுருக்கமாக நாம நம்பிக்கை கொண்டிருந்தோம். அதனுடைய விளக்கம் எங்கே இருக்கிறது? குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. அதனுடைய விளக்கமாக விரிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய பாடங்களில் இது ஒரு பாடமாகும். சரிங்களா? அடுத்து வரலாற்றையும், இந்த பாடம் என்பது உண்மையான ஒரு வரலாற்றையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் அற்புத நிகழ்வுகளையும் நினைவுபடுத்தும் பாடமாகும். அற்புத நிகழ்வுண்டா என்ன? இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்ல பறந்து போறோம், காற்றில். அது காற்றுல தானே பறந்து போகுது. இந்த ஒரு நிலையை அல்லாஹு தஆலா எப்ப ஏற்படுத்தி விட்டான்? இதற்கு ஆரம்ப நிலையாக உள்ளவங்க யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நம்ம அதை நினைத்து பார்ப்பது கிடையாது, அப்படித்தானே? புத்தகங்கள் அதனே வருது, ஃப்ளைட்டை வான ஊர்தியை கண்டுபிடித்தவர் யார் அப்படித்தானே கேட்குறாங்க. அதற்கு முன்பாகவே காற்றில் பறக்கக்கூடிய, அதுவும் இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் கண் சிமிட்டும் நேரத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு பொருளை கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் எப்ப நடந்திருக்கிறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் நடந்துள்ளன. இதுதான் நம்ம நினைவுபடுத்தி சொன்னோம். இப்ப இந்த பாடம் என்பது வரலாற்றையும் புதிய கண்டுபிடிப்புகளையும், இப்போ புதிய கண்டுபிடிப்புகளை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடியதாக எது இருக்குது? குர்ஆன் இருக்குது. நம்ம குர்ஆன் அப்படி படிக்கிறதே இல்லை தானே.
பிள்ளைகளை நம்ம என்ன சொல்றோம்? பிள்ளைகளை என்ன சொல்றீங்க? நல்லா படி நல்லா படின்னு. ஆனா எதை படிக்க வேண்டும்? குர்ஆனை படிப்பதன் மூலமாக புதிய கண்டுபிடிப்புகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும், நன்மையும் உண்டு. புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய மக்களாகவும் உருவாக்கக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் இருக்குது. அதனால தான் குர்ஆனுடன் ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்த சமூக மக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்லாம் அறிஞர்களாகவும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. உண்மைதானே? மருத்துவத்தினுடைய தந்தையாக அழைக்கப்படுவர் யார்? இப்னு யார்? அப்பாசியா காலகட்டம். அப்பாசியா காலகட்டத்தில் வாழ்ந்த இப்னு சீனா ரஹ்மஹுல்லாஹ். சொல்றோமா இல்லையா? இப்ப அந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடன் நெருக்கமாக இருந்த சமூகத்தை உருவாக்கியது. இன்னைக்கு நாம குர்ஆனை விட்டு தூரம் ஆயிட்டோம், அப்படித்தானே? குர்ஆனுக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம மக்கள் கொடுக்குறாங்களா, அல்லது இந்த மௌட்டிக உலகத்தினுடைய நிலைகளை கற்றுத்தரக்கூடிய அந்த கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? உலக கல்வி. ஆனா அது ஆகுமான கல்வி தான், பயன் தரக்கூடிய கல்வி. அதனுடைய மூலதனமாக இருக்கக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நாம படிக்கணும். அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த இறை தூதர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இருந்தாங்க, அதே சமயத்தில் சிறந்த ஆளுமைகளாகவும் இருந்தாங்க. பணிவுடனும் நன்றியுடனும் நடந்த சிறந்த ஆளுமையை, சிறந்த அரசரை முன்மாதிரியாக ரோல் மாடலாக எடுத்து கூறும் பாடம் இது. ஒரு ரோல் மாடல். அப்படித்தானே நம்ம இதை பார்க்கணும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான்டா. எதுக்காக சொல்லி காட்டுகிறான்? ரோல் மாடல். யாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான்? நபியவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும். அதனால தான் இந்த ரோல் மாடல், இந்த வசனங்களை திரும்ப திரும்ப கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பணிவுடன் நடந்து கொண்டார்கள், மக்களுக்கு வேண்டிய நலப்பணிகளை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனங்கள் மூலமாக பண்படுத்தப்பட்ட காரணத்தினால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த வரலாறு என்பது பணிவுடனும், ஏன்னா நிறைய தலைவர்கள், அரசர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் அல்லது மக்களுக்கு மத்தியில ஒரு பாடி பில்டரா இருக்கான்னா அவங்க உள்ளத்துல என்ன இருக்குது? பெருமை இருக்குது. பாக்குறோமா இல்லையா? பெரிய பாடி பில்டரா இருக்கிறாரு, பார்க்க பெரிய வீரரா இருக்காருன்னா அவர் என்னவா இருக்கிறாரு? மக்கள் மத்தியில பணிவா நடக்கிறாரா, பெருமையா நடக்கிறாரா? அதிகமானவங்க பெருமையா நடக்கிறாங்க. அதே போல கொஞ்சம் ஆட்சி, அதிகாரம், பதவி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நிலையில போனவங்கள்ட்ட பெரும்பாலும் என்ன காணப்படுது? பெருமை காணப்படுது. ஆனா அல்லாஹு தஆலா பாடி ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டிருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? பணிவுடன் நடந்து கொண்டாங்க. அவங்களுடைய மகனார் பல திறன்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அரசராகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த நிலை என்பது அவர்களுக்கு பின்னால் யாருக்கும் என்ன செய்யப்படவில்லை? கொடுக்கப்படவில்லை. அப்படியான ஒரு அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதே சமயத்தில் மறுபக்கம் பார்த்தால் அவர்கள் பணி உள்ளவங்களாகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அதோட சிறந்த ஒரு ஆளுமையாகும். அதாவது எப்படி ஜின்களை நிர்வகிப்பது, எப்படி பறவைகளை நிர்வகிப்பது, நிர்வாகத்தன்மையெல்லாம் நீங்க அதுல கற்றுக்கொள்ளலாம். நிர்வாகத்தன்மை தெரிந்து கொள்ள வேண்டுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை படிச்சு பாருங்க. பிள்ளைகளை நீங்க பண்படுத்தணுமா? முன்மாதிரி இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை படிச்சு பாருங்க. பிள்ளைகளை எப்படி பண்படுத்தணும் என்ற முறைகளை அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபில் என்ன செய்கிறான்? கற்றுத்தருகிறான். அப்ப அந்த அடிப்படையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஆளுமையாகவும், சிறந்த அரசராகவும், சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும், ரோல் மாடலாகவும் இருக்கிறார்கள். அதை பற்றி கூறக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 12வது வசனம் முதல் பார்க்க இருக்கின்றோம். அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-சஅதி ரஹிமஹுல்லாஹ்
அவங்களுடைய தஃப்சீரில் இந்த வசனத்திற்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார். அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சிறப்புகளை அவர்களுக்கு அவன் கொடுத்திருந்த அருள்கொடைகளை கூறிய போது அதை தொடர்ந்து அவர்களின் மகனாரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஃபதுலை அல்லாஹு தஆலா கூறுகிறார். அது என்னென்ன? அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். தஜ்ரீபி அம்ரிஹி, அல்லாஹுடைய கட்டளையின் மூலமாக அந்த காற்றானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய கட்டளையின் அடிப்படையில் அவர்களை கொண்டு செல்லக்கூடியதாகவும் சுமந்து செல்லக்கூடியதாகவும் அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கக்கூடிய அனைத்தையும் அது சுமந்து செல்லக்கூடியதாகவும் இருந்தது. அப்படியான டெக்னாலஜி இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கண்டுபிடிக்கப்படலை. ஒரு ஃப்ளைட்டில் பறவைகள், ஜின்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய நிலை இருக்குதா? இல்ல. குறிப்பிட்ட அளவு தான் என்ன செய்ய முடியும், அதை எடுத்து செல்ல முடியும். அதுலயும் பெட்ரோல் தீர்ந்து போய்விட்டால் விழுந்து விடும். சில இடத்துல பாதிப்பு ஏற்படுது. இது ரொம்ப சேஃப்டியான ஒன்றை அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுத்திருந்தான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ரொம்ப விரைவாக செல்லக்கூடியதும் கூட. எந்த ஒரு பெட்ரோல் போன்ற எந்த ஒரு உபகரணமும் தேவையில்லாமல் காற்றில் பறந்து செல்லக்கூடிய அந்த நிலையை அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுத்திருந்தான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மிக தூரமான தொலைகளை என்ன செய்யும் சொன்னா, மிக குறுகிய காலகட்டத்திலே அது கடந்து சென்று விடும். அதாவது 2 மாதத்தினுடைய தொலைதூர பயணத்தை ஒரு நாளே அது போயிடும். 2 மாதமாக செல்லக்கூடிய தொலைதூர பயணத்தை ஒரு நாளே அது என்ன செய்து விடும், சென்று விடுகின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா ஒரு ஆற்றலை, ஒரு அற்புதத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதை நம்ம சொல்லணும் பிள்ளைகள்கிட்ட. 1வது அருட்கொடை, காற்றின் கட்டுப்பாடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் கூறுகிறான், வலி சுலைமான, இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க, அலைஹிஸ்ஸலாம் சும்மா இருக்கிறதுக்கு நன்மையாது கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அர்ரீஹ, காற்றை நாம் சஹர்னா வசப்படுத்தி கொடுத்தோம் என்ற வார்த்தை இங்க இருக்கு. சஹர்னா லி சுலைமான ரீஹ, காற்றை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் என்ன செய்து கொடுத்தோம்? வசப்படுத்தி கொடுத்தோம். குதுவுஹா, அதனுடைய பயணத்தினுடைய தொலை தூரத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குதுவுஹா, அதனுடைய காலை பயணம். குதுன்னு சொன்னா அவ்வளு நஹாரி இல ஜவால், பகல் பொழுதினுடைய ஆரம்பத்திலிருந்து பயணப்பட்டு ஜவால் சூரியன் உச்சி சாயும் நேரம் வரைக்கும், சூரியன் இருக்குல்ல, சூரியன் உச்சி சாய்கின்ற நேரம் வரைக்கும். இப்ப பயணம் என்பது அவங்களுடைய காலகட்டத்தில் இந்த சூரியன் இருக்கக்கூடிய சமயத்திலே பயண நிலைகள் முடிந்து விட்டது. இரவு நேரத்துல பயணம் என்பது அங்கு காணப்படவில்லை. அதாவது அதன் காலை பயணமானது ஷஹ்ருன், ஒரு மாதமாகும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றில் பறக்கக்கூடிய அந்த பயணமானது, காலையில் போகக்கூடிய அந்த பயண தொலைவு ஒரு மாத தூரத்தினுடைய பயண தொலையை என்ன செஞ்சிருவாங்க, காலை பொழுதுலேயே போயிட்டு வந்துருவாங்க. அதன் மாலை பயணம் ஷஹ்ருன், ஒரு மாதமாகும். மாலையில ஒரு பயணம் போனாங்கன்னா அதனுடைய தொலை தூரத்தை நாம செல்வதாக இருந்தால் எத்தனை மாதங்கள் எடுக்கும்? ஒரு மாதம் எடுக்கும். அதை அவங்க மாலை பொழுதுல என்ன செஞ்சிருவாங்க, போய்விட்டு வந்து விடுவார்கள். அதாவது மாலை நேரம் என்பதை இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். ஜவாலில் இருந்து, சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து பகலினுடைய கடைசி நேரம் வரைக்கும், பகலினுடைய கடைசி நேரம் வரைக்கும் உள்ள அந்த நேரத்துக்கான பெயர் என்ன? ரவாஹ். ரவாஹ் உதுன்னு சொன்னா பகல் பொழுதினுடைய ஆரம்பத்திலிருந்து சூரியன் உச்சியிலிருந்து உச்சி சாகின்ற வரைக்கும் உண்டான நேரம். 2வது அருட்கொடையாக அல்லாஹு தஆலா காப்பரை, செம்பை உருக்கும் ஆற்றலை கொடுத்திருந்தான். இவங்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருந்தான்? இரும்பை. வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை அவருக்கு நாம் மென்மையாக்கி கொடுத்தோம். அதே போல அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காப்பரை,
இன்னைக்கு கரண்டு எல்லாமே இன்னைக்குள்ள டெக்னாலஜியில அதிகமா பயன்படுத்தப்பட்டிருப்பது காப்பர். காப்பரை செம்பை உருக்கக்கூடிய அருள்கொடையை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அல்லாஹ் கூறுகிறான், நாம் உருகி ஓடச் செய்தோம். அசல்னாக்கு என்ன அர்த்தம்? உருகி ஓடச் செய்தோம். தண்ணீரை போன்று உருகி ஓடச் செய்ததற்கு பேர் என்ன? அசல்னா நாம் தண்ணீரை போன்று உருகி ஓடச் செய்தோம். லஹு அவருக்கு, ஐனல் கித்ரி செம்பு ஊற்றை. கித்ர்னா செம்பு, ஐனன் அர்த்தம் ஊற்று. ஐனுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஐன்னா இன்னொரு அர்த்தம் என்ன? கண் என்ற அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ஊற்று என்ற அர்த்தமாகும். மேலும் நாம் தண்ணீரை போன்று உருகி ஓடச் செய்தோம். லஹு அவருக்கு அல்லது அவருக்காக, ஐனல் கித்ரி செம்பு ஊற்றை. இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், சஹர்னா லஹு ஐனன் நுஹாஸ் செம்பின் ஊற்றை அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். செம்பை உருகச் செய்து அதிலிருந்து பொருட்களை செய்யக்கூடிய நுஹாஸ்னா செம்பு. ஆமா, பித்தர்னாலும் செம்பு. வஸஹல்னா லஹுல் அஸ்பாப் பல காரணங்களை அவங்களுக்கு நாம் இலகுவாக்கி கொடுத்தோம். செம்பிலிருந்து பாத்திரங்கள் இன்னும் மற்றவைகளை செய்யக்கூடிய காரணங்களை, நிலைகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இலகுவாக்கி கொடுத்தோம். மூன்றாவது அருட்கொடை, ஜின்களையும் ஷைத்தான்களையும் கட்டுப்படுத்துதல். ஜின்களையும் ஷைத்தான்களையும் கட்டுப்படுத்துதல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் யாருக்கும் இந்த நிலை கொடுக்கப்படவில்லை. யாராவது கிட்ட ஜின் இருக்குது நான் வசப்படுத்திக்கன்னு சொன்னா அவங்க யாரு? கஸ்ஸாப். சொல்லுங்க, கஸ்ஸாப். பெரிய மோதிரம் கையில போட்டிருப்பாங்க. மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு 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 கர்வத்தோட பேசுவாங்க. கேட்டா அவங்களுக்கு ஜின் இருக்குது. மக்கள்லாம் அவங்கள்ட்ட போய் உங்கள்ட்ட ஜின் இருக்குது, எங்க வீட்டுல பிரச்சனை, ஓதி பாருங்க. அப்பெல்லாம் மக்கள் என்ன செய்வாங்க? போயிட்டு அந்த மனுஷரை மதிச்சு அந்த மனிதர் நல்லா ஏமாற்றி பணங்களை சம்பாதித்து கொண்டிருப்பார். விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர் என்ன செய்கிறார்? கஸ்ஸாப். சில சமயங்கள்லாம் ஊர்ல உள்ள ஆலிம் சாக்கள் சிலர் பாத்தீங்கன்னா பெரிய தாடி வச்சிருப்பாங்க, ஜிப்பா போட்டிருப்பாங்க, கையில பெருங்கண்ட மோதிரம் வச்சிருப்பாங்க. பெருங்கண்ட மோதிரம் கேட்டா அது ஜின் மோதிரம்ன்ற மக்களுக்கு மத்தியில பேச்சு இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா சொன்னா உட்கார்றதுக்கு கூட புலித்தோலை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. புலித்தோல்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த மாதிரி நான் பெரிய ஷேக், நிறைய மக்கள்லாம் அவங்கள்ட்ட பையாத்து பையாத் என்ற அந்த உடன்படிக்கை செய்து கொள்வாங்க. முரீதீன்களாக அவங்க சொல்லப்பட. இதெல்லாம் என்னது? மார்க்கத்துக்கு முரணான ஏமாற்று வேலைகள். இதெல்லாம் மார்க்கத்துல கூடாது. அதெல்லாம் பொய் வேலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தானே அல்லாஹு தஆலா ஜின்களையும் ஷைத்தான்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். பின்னோர்களுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், ஒமினல் ஜின்னி, மேலும் மினல் ஜின்னி ஜின்களையும் அவருக்கு நாம் கட்டுப்படுத்தி கொடுத்தோம். மையஅமலு வேலை செய்கின்ற, பைன எதைஹி அவருக்கு முன்னால். பைன எதைஹிக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு முன்னால். ஆனா இதுக்கு தனித்தனி அர்த்தம் வைத்தோம் சொன்னா பைனன்னா மத்தியில், எதைன்னு சொன்னா கை என்ற அர்த்தம் வரும். இந்த இடத்துல பைன எதைஹி அவருக்கு முன்னால் என்ற அர்த்தமாகும். அவருக்கு முன்னால் வேலை செய்கின்ற ஜின்களையும் அவருக்கு நாம் கட்டுப்படுத்தி கொடுத்தோம். அந்த ஜின்கள் எதன் அடிப்படையில் வேலை செய்கின்றன? அதான் மிக முக்கியமானது. பிஇذن ரப்பிஹ அவரது இறைவனின் உத்தரவின்படி. இதை இந்த வாசகம் எதை சொல்லி காட்டுதுன்னா, தனி மனிதனுக்கு அவனுக்கு தானாக என்ன கிடையாது என்ற எந்த ஆற்றலும் கிடையாது. தனி மனிதனுக்கு தானாக என்ன கிடையாதுதான்? எந்த ஆற்றலும் கிடையாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டுள்ள எல்லா ஆற்றல்களும் யாரால் கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒமினல் ஜின்னி மேலும் நாம் ஜின்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். மை யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹி அவருடைய ரப்பின் உத்தரவின்படி, கட்டளையின்படி, அனுமதியின்படி
இமாம் சாதி ரஹ்மஹுல்லா கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா மேலும் ஷைத்தான்களையும் ஜின்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஷைத்தான்களும் ஜின்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்ய முடியாதவைகளாக இருந்தன. ஒமை யஸிக், அல்லாஹு தஆலா அதை தெளிவாக இங்கு கூறுகிறான். வமன், யார், யஸிக் மின்ஹும் அன் அம்ரினா, அவர்களில் யார், வமன் யார், யஸிக் மின்ஹும் அவர்களில் யார் விலகுவாரோ, யஸிக் என்ன அர்த்தம், விலகுவாரோ, அன் அம்ரினா நமது கட்டளையை விட்டும், அந்த ஜின்களில் ஷைத்தான்களில் நம்முடைய கட்டளை விட்டும் யார் விலகுவாரோ, நுதிக்குஹு அவரை நாம் சுவைக்க வைப்போம், மின் அஸாபிஸ் ஸஈர் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் தண்டனையை, கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் தண்டனையை அவருக்கு நாம் சுவைக்க வைப்போம். வ அமாலுஹும் குல்லமா ஷாஅ சுலைமான் அமலுஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதை நாடினார்களோ அவை அனைத்தையும் செய்யக்கூடியவைகளாக ஜின்களும் சைத்தான்களும் இருந்தன. அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியாவில் கூறுகிறான், வமினஷ் ஷயாத்தீனி, சூரத்துல் அம்பியா 82வது வசனத்தில் ஜின் ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்த நிலைகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ ஒரு கேள்வி, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஷைத்தான்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள்? ஜின் இனத்தை சார்ந்த, சரிங்களா? ஜின்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டவர்கள்? நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட. மனிதர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். வானவர்கள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். சரி, அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியாவில் கூறுகிறான், வமினஷ் ஷயாத்தீன், ஷைத்தான்களிலிருந்தும் அல்லது ஷைத்தான்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். மை யகூஸூன லஹு, அந்த ஷைத்தான்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி கடலில் மூழ்கி அங்க இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்து வரக்கூடியவைகளாக இருந்தன. வயஅமலூன அமலா தூன தாலிக், அது அல்லாத மற்ற சில வேலைகளையும் அந்த ஷைத்தான்கள் செய்யக்கூடியவைகளாக இருந்தன. வகுன்னா லஹும் ஹாஃபிதீன், வகுன்னா லஹும் ஹாஃபிதீன், அவர்களை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக கண்காணிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். இன்னும் அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடியவைகளாக இருந்தன என்பதை 13வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார். யஅமலூன லஹு மா யஷாஉ, அந்த ஜின்கள் யஅமலூன செய்வார்கள், லஹு அவருக்கு, மா யஷா அவர் நாடுகிறவைகளை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதை நாடுகிறார்களோ அவற்றை எல்லாம் அந்த ஜின்கள் செய்யக்கூடியவைகளாக இருந்தன. எவையும் என்ன செய்யாது, மாறு செய்யாது. யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. என்னென்னவைகளை செய்யக்கூடியவைகளாக இருந்தன என்பதை அல்லாஹு தஆலா கூறுகிறான். மின் மஹாரிப, தொழும் இடங்கள், தொழுகை நடத்தப்படக்கூடிய இடங்கள். அறிஞர்கள் கூறுகிறார்கள் பைத்துல் முகத்தஸ், அதே போல மாளிகைகள், பெரிய பெரிய இடங்களை எல்லாம் கட்டக்கூடியவைகளாக இருந்தன. வதமாசீல, இன்னும் சிலைகளையும் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு நெருடல் வரலாம், என்ன சிலைகளை என்று. அதுக்கான விளக்கமாக இமாம் பகவி ரஹிமஹுல்லா, அல் இமாம் அல் ஹுசைன் இப்னு மஸ்ஊத் அல் பகவி ரஹிமஹுல்லா அவங்களுடைய தஃப்சீர்ல கூறுகிறார்கள். அவங்க 510 வர்ணித்தவர்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. தமாசீல் என்பது அந்த ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக செம்புகளால் ஆன படங்களை செய்யக்கூடியவைகளாக இருந்தன. செம்புகளால் ஆன, அதே போல அந்த படிகாரத்தின் மூலமாக ஜுஜாஜ், பளிங்கி, கண்ணாடி, அதே போல ருஹாம், மார்பிள்கள் இருந்து படங்களை செய்யக்கூடியவைகளாக, இந்த கல்வெட்டுக்கள், அதே போல இந்த நம்ம டிசைனிங் சொல்றோமா இல்லையா, அவைகளை செய்யக்கூடியவைகளாக இருந்தன. சொல்லப்படக்கூடிய சில கூற்றுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. வக்கீல சொல்லப்படுகிறது
கானு யுஸவ்விரூன ஸிபாஅ வத்துயூர். அந்த ஜின்கள், அந்த ஷைத்தான்கள், ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டளைக்கு இணங்க சிபா வன விலங்குகள், பறவைகளினுடைய படங்களை செய்யக்கூடியவைகளாக இருந்தன என்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அதே போல இன்னொரு கருத்து சொல்லப்படுது, வானவர்கள், நபிமார்கள், சாலிஹீன்களுடைய படங்களை செய்யக்கூடியவைகளாக, செதுக்கக்கூடியவைகளாக, சிலைகளை செதுக்கக்கூடியவைகளாக இருந்தன. மக்கள் அதை பார்த்து அவர்களுடைய இபாதாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக என்ற கருத்துக்கள் சொல்லப்படுது. அல்லாஹு அலம் இதனுடைய உண்மையான நிலை என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், வலஅல்லஹா கானத் முபாஹத்தன் ஃபீ ஷரீஅத்திஹி. இப்போ உள்ள நம்முடைய ஷரீஆல என்னவாக ஆக்கப்பட்டிருக்கிறது? படங்களை வரைவது தடுக்கப்பட்டுள்ளது. படங்களை என்ன செய்யக்கூடாது? உயிருள்ளவற்றினுடைய படங்களை வரைவது கூடாது. ஆனால் அவர்களுடைய ஷரீஆவில் படங்களை வரைதல் என்பது ஆகமாக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம். எப்படி? கமான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவையினுடைய ஒரு வடிவத்தை என்ன செய்வார்கள்? களிமண்ணிலிருந்து செய்வாங்க. செய்து ஃபயன்ஃபுகு ஃபீஹா ஃபதகூனு தைரம் பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பறவையினுடைய தோற்றத்தில் செதுக்கிய செய்த களிமண்ணால் செய்த அந்த உருவத்துல என்ன செய்வாங்க? அந்த சிலையில பூன் ஊதுவாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியினால் அது என்னவாக ஆகிவிடும்? பறவையாக ஆகிவிடும், உயிருள்ளதாக ஆகிவிடும். அந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருந்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அப்ப அவங்களுக்கு அது என்னவாக இருந்தது? ஆகமாக்கப்பட்டதாக இருந்தது. அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிலை ஆகமாக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம் என்ற கருத்தை யாரு சொல்றாங்க? இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். சரி. வஜிஃபானின் கல் ஜவாப். நீர் தொட்டிகளை போன்ற, நீர் தொட்டிகளை போன்ற பெரிய பாத்திரங்களையும் அவைகள் செய்யக்கூடியவைகளாக இருந்தன. ஜின்கள் ஜவாப்னு என்ன அர்த்தம்? நீர் தொட்டிகள். ஜிஃபான், ஜஃபானாவுக்கு பன்மை ஜிஃபான். ஜிஃபான் சொன்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய அண்டாக்கள், பாத்திரங்களை செய்யக்கூடியவைகளாக இருந்தன. வா குதூரின், திதருக்கு பன்மை குதூர். திதர்னா என்னது? துருசுல்லகால படிச்சிருப்பீங்களா? திதர்னா பானை. பானைகளையும் சட்டிகளையும் செய்யக்கூடியவர்களாக இந்த ஜின்கள் இருந்தார்கள். ராசியாத்தின், உறுதியான, எப்படியான பானைகள்? உறுதியான பானைகளையும் செய்யக்கூடியவைகளாக ஜின்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். இவ்வளவு நிஅமத்துகளை கொடுத்திருந்தான் அல்லாஹு தஆலா. அதே சமயத்தில் அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் இஅமலு அல தாவூத ஷுக்ரா என்று அல்லாஹ் தஆலா கட்டளையும் விட்டான். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். இஅமலு, நீங்கள் செய்யுங்கள். என்ன அர்த்தம்? இஅமலு, இஅமலுக்கு என்ன அர்த்தம்? செய்யுங்கள், செலுத்துங்கள் என்று சொல்லலாம். ஆல தாவூத், தாவூதின் குடும்பத்தார்களே, ஷுக்ரா, நன்றி செய்யுங்கள். நன்றி செய்யுங்கள் என மாற்றிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. இதற்கு முந்தைய பாடத்தில் இதே போன்றுண்டான வார்த்தை என்ன? நீங்க சொல்லுங்க. யார் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அலி என்ன சொல்லுங்க? நீங்க ஷாஃபி என்ன? முந்தைய வகுப்புல நம்ம இதே போல வார்த்தை என்ன பண்ணோம்? வரல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாரை நன்றி செலுத்துவார். அது அரபியில் எப்படி சொல்றது? தாவூத வஅமலு சாலிஹா. அதே போல இங்க இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. இதை நம்ம ஆல தாவூத் எடுத்துட்டு இஅமலு ஷுக்ரா, பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லலாம், குடும்பத்தாரை பார்த்து சொல்லலாம் அல்ஹம்துலில்லாஹ். இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்குது. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள், வீடு வாசல், காரு, நல்ல சம்பாத்தியம், நல்ல நிலைகள் எல்லாம் பார்த்து என்ன செய்யணும்? இஅமலு ஷுக்ரா, நீங்கள் நன்றியை செலுத்துங்கள். இஅமலு சாலிஹா, நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்று நமக்கு நாம் அட்வைஸ் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தாருக்கும் இந்த நிஅமத்துகளை நினைவுபடுத்தி அட்வைஸ் செய்ய வேண்டும். அப்படியான வாசகங்கள் தான் இந்த வாசகங்கள்.
மனப்பாடம் செய்து கொள்ளலாமா என்ன ஷேக்? ஆமா வருது பின்னால ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா ஷேக்னா. ஆமா இப்ப இந்த அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தனர். அல்லாஹு தஆலா சூரா நம்ல் 15வது வசனத்தில் கூறுகிறான் அவங்க எப்படியெல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருந்தார்கள் என்பது. வகாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட மகனாரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்து பாருங்க, பிள்ளைகள் சொல்லணும் யா புனைய இஅமல் சாலிஹா, உடனே அவங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்ட்ட புகழக்கூடிய பிள்ளைங்களா உருவாக்கணும். நினைத்து சொல்லி காட்டணும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எவ்வளவு நிஅமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நல்ல படிப்பு, நல்ல ஆகாரம், நல்ல உணவு, நல்ல நிலைகள், கெட்டு போகாத நிலைகள், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. ஒரு தந்தையினுடைய கண் குளிர்ச்சி என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளையை பார்க்குறாங்க, அந்த பிள்ளை அல்லாஹ் வணங்கக்கூடிய பிள்ளையா இருக்குது, சாலிஹான பிள்ளையா இருக்குது, கெட்ட பழக்கங்களை விட்டு தூரமான பிள்ளையாக இருக்குன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பெரிய நியமா. அல்ஹம்துலில்லாஹ். இதையெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த நாமும் நன்றி செலுத்தணும், குடும்பத்தாட்டையும் சொல்லணும், நீங்களும் நன்றி செலுத்துங்க, பிள்ளைகள்ட்டையும் சொல்லணும். பாருங்க உடனே என்ன செய்யறாங்க, வகாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறினார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபضலனா அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன். நினைத்து பார்க்கணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அவன் எத்தகையவன் என்றால் ஃபضலனா எங்களை சிறப்பித்துள்ளான், அலா கஸீர் மின் இபாதிஹி அல் முஃமினீன் முஃமினான அவனுடைய அடியார்களில் அதிகமான அடியார்களை விட எங்களை என்ன செய்துள்ளார், சிறப்பித்துள்ளான். அப்படியே கொஞ்சம் நோட்டமிட்டு பாருங்க, இப்ப நம்முடைய காலகட்டத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் இஸ்லாமிய பெயர் வைத்தவர்கள் தூங்கிக் கொண்டும் வேற காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்க விஷயங்களை, அவனுடைய வேத வரிகளை, சிறந்த ஆளுமைகளை, சிறந்த முன்மாதிரிகளை, சிறந்த விஞ்ஞானிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் என்ன செய்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை விட அல்லாஹ் செலக்ட் பண்ணியிருக்கிறான். அதே போல பிள்ளைகள், குடும்பத்தார் விஷயத்தை நாம நினைத்து பார்க்க வேண்டும். 38வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான், சூரா அன்-நம்லில் வரக்கூடிய 38வது வசனம் முதல் 40வது வசனம் வரைக்கும், பால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சபையில் இருந்த பிரமுகர்களை பார்த்து சொன்னார்கள், முக்கியஸ்தர்களை பார்த்து, அந்த அவையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதானிகளை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹல் மல, முக்கிய பிரதானிகளே, ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா قبل أن يأتوني مسلمين, அந்த சபான் நாட்டினுடைய அரசியின் சிம்மாசனத்தை, அரியணையை, அவள் உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனத்தை அவர்கள் முஸ்லிம்களாக மாறி வருவதற்கு முன்பாக அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருபவர் யார், உங்கள் யார் கொண்டு வர முடியும் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவையில் இருந்த மக்களிடத்திலே கேட்டார். பால இஃப்ரீத்து மினல் ஜின், அந்த இடத்தில் ஜின்களில் இஃப்ரீத் என்ற ஜின் கூறியது, அன ஆதீக பிஹி قبل أن تقوم من مقامك, உங்களுடைய இடத்திலிருந்து எழுவதற்கு முன்பாக, எழுந்திருப்பதற்கு முன்பாக அதை நான் கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு யார் சொன்னது? இஃப்ரீத் மனிதனா ஜின்னா? சரிங்களா, ஜின். அப்ப இந்த சபா என்ற நாடு எங்க இருக்குது? சிரியா பக்கம். எங்க இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குது? யாருக்கு தெரியும்? போன நடத்தினமே சபா எங்க இருக்குது? யமன். மாஷா அல்லாஹ் அலியத்தா பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். யமன்ல இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பள்ளிவாசல்லாம் கட்டினாங்க. அந்த பள்ளிவாசல் எங்க இருக்குது? பலஸ்தீன். அந்த பள்ளிவாசல் அவங்க கட்டிய முக்கியமான பள்ளிவாசல் என்னது? பைத்துல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்ப அங்க இருந்து சபா யமன் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்?
3000 கிலோமீட்டர் இருக்கும் தோராயமாக. சரிங்களா? தெரியல, அல்லாஹ் ஆலம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் தெரியல, ஒரு தோராயமா சொன்னீங்க 1000 தாண்டி இருக்கும். 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடியத ஒரு சேர்ல இருந்து எழுந்திருப்பதற்கு முன்பாக யாராவது இப்ப கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. பாருங்க, அப்படியான ஒரு நிலையை அல்லாஹு தாலா யாருக்கு கொடுத்திருந்தான்? ஜின்களுக்கு கொடுத்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில். அப்ப இஃப்ரீத் என்ற ஜின் கூறியது, நான் கொண்டு வருகிறேன் நீங்கள் உங்க இடத்திலிருந்து எழுவதற்கு முன்பாக. வைன்னி அலைஹி லகவிய்யுன் அமீன், நிச்சயமாக நான் அதற்கு ஆற்றல் மிக்கவனாகவும் அமீன் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு யார் சொன்னது? இஃப்ரீத் சொன்னது. என்ன யார் சொன்னது? இஃப்ரீத்து மினல் ஜின். அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். இஃப்ரீத்து மினல் ஜின். இப்ப அந்த சபையில காலல்லதி இன்தஹு இல்ம், இல்மு மினல் கிதாப், அந்த இடத்தில் யாரிடத்திலே வேதத்தினுடைய இல்ம் இருந்ததோ அவர் கூறினார். அறிஞர்கள் ஜின்களில் வேதத்தின் அறிவு கொடுக்கப்பட்ட ஜின் என்பதாக விளக்கம் கூறுகிறார்கள். ஆனா இதற்கு தவறான விளக்கங்களை சூஃபியாக்கள் கூறுகிறார்கள். அதாவது நம்ம ஊர்களை கபறுகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த அவுலியாக்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தியவர்கள் என்றெல்லாம் தாவா செய்ய வந்த நல்லடியார்களை அவங்கள கபராக்கி என்ன செய்றாங்க, வணங்கப்படக்கூடிய இடமாக தமிழ்நாட்டுல இந்தியாவில் உள்ள மக்கள் ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. இப்ப இந்த மாதிரியானவங்க தான், அவுலியாவா உள்ளவங்க தான் அவங்க இந்த மாதிரி வார்த்தையை சொன்னார்கள் என்ற ஒரு தவறான விளக்கத்தை கூறுகிறார்கள். ஆனா அதுக்கு என்ன கிடையாது? ஆதாரம் கிடையாது. சரி, அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஜின்களில் உள்ள வேதத்தினுடைய அறிவு கொடுக்கப்பட்டிருந்த ஜின் கூறியது, அன ஆதீக பிஹி கப்ல ஐயர்தத்த இலைக் தர்ஃபுக், உங்களுடைய அந்த பார்வை, அதாவது கண் சிமிட்டும், அந்த கண்ணை சிமிட்டுவதற்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், அதை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன் என்பதாக வேதத்தின் அறிவு கொடுக்கப்பட்டவர் கூறினார். சரிங்களா? ஆனா இங்க பொதுவாக சொல்லப்பட்டுள்ளது மனிதனா ஜின்னா என்பதில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்று என்ன? ஜின். அப்ப உடனே ஃபலம்மா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு? ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தா, கண் சிமிட்டும் பொழுதுல அந்த சபா நாட்டினுடைய அரசியின் சிம்மாசனம் முன்னாலே இருப்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனேயே அவங்க சொன்னாங்க, கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருள்கொடை என்று சொன்னார். பாத்தீங்களா? இதுவே பொதுவாக நம்முடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நம்முடைய கம்பெனியுடைய இதெல்லாம் ஸ்பெஷல், நம்ம இதெல்லாம் நம்முடைய டேலண்ட் அப்படின்னு பேசக்கூடிய நிலை வருதா இல்லையா? மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு சொன்னா இதெல்லாம் நம்முடைய ஸ்பெஷாலிஸ்ட், என்ன சொல்றது, ஸ்பெஷலிஸ்ட் அப்படிலாம் சொல்றத பாக்குறோம். ஆனா ஒரு சிறந்த முன்மாதிரி என்னன்னு சொன்னா, ஒரு அற்புதங்கள், மிக முக்கியமான விஷயங்கள், முன்னேற்றங்கள் வரும்போதெல்லாம் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று சொல்லணும். அதான உண்மை. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இதுதான் இந்த வார்த்தையினுடைய இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா என்பதற்கான விளக்கங்களாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் இது. அவங்க எப்படியெல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க, அல்லாஹுடைய நிஅமத்தை நினைவுபடுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. என்ன உஸ்தாத் புரியுதுங்களா? அல்லாஹுடைய நிஅமத்தை என்ன செய்யணும்? நினைவுபடுத்தணும். பிள்ளை நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் நல்லா படிக்கிறாங்க, நல்ல பிள்ளையா இருக்கிறாங்கன்னா அப்போ உடனே என்ன சொல்லணும்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. அல்ஹம்துலில்லாஹ், காரு பங்களா வீடெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா உடனே என்ன சொல்லணும்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. இது நான் உழைத்தேன், கஷ்டப்பட்டேன், இப்படி பண்ணேன், அப்படி போனேன், இப்படி ஏறி குதிச்சேன், அப்படி வந்தேன், இந்த மாதிரி பண்ணேன், விழுந்து விழுந்து படிச்சேன், அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஒரே வார்த்தையிலே முடித்து விட வேண்டும், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, முடிஞ்சிருச்சு. அப்பதான் பொறாமைக்காரருடைய பொறாமை அங்க பலிக்காது. எவ்வளவுதான் நம்ம மேல பொறாமப்பட்டாலும் ஒண்ணும் நடக்காது, நமக்கும் பெருமையும் வராது, ஆணவமும் வராது. சரி, அதோட தொடர்ந்து சொல்றாங்க, அதைத்தான் இங்க கவனிக்கணும். இதையெல்லாம் இந்த நியமத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன், லியப்லுவனி, என்னை அவன் சோதிக்கிறான், அஷ்குரு அம் அக்ஃபுரு. இந்த ஒரு யதார்த்தத்தை புரியணும். நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நான் மாறு செய்கிறேனா என்ற என்னை அல்லாஹ் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அப்ப
இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். செல்வம் கொடுக்கப்படுவதும் ஆற்றல் கொடுக்கப்படுவதும் கொடுக்கப்படாமல் இருப்பதும் இவை எல்லாமே என்னது? இபுத்திலா, ஒரு சோதனை தான். செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான், செல்வம் இல்லாத நிலையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான். வறுமையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான், படிப்பை கொடுத்தும் சோதிக்கிறான், படிப்பு இல்லாமலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். எல்லாமே என்னதுதான்? சோதனை தான். ஒமன் ஷக்கர, அழகாக கூறுகிறார்கள், யார் நன்றி செலுத்துவாரோ ஃபைன்னமா யஷ்குரு லிநஃப்ஸி, அவர் தனக்கு தான் என்ன செய்கிறார்? நன்றி செலுத்துகிறார். ஒமன் கஃபர, யார் நிராகரிப்பாரோ ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், நிச்சயமாக என்னுடைய ரப் கனியுன், செல்வந்தனாக இருக்கின்றான், தேவையற்றவனாக இருக்கின்றான். மக்கள் பக்கம் அவனுக்கு என்ன கிடையாது? படைப்புகளின் பக்கம் எந்த தேவையும் கிடையாது. கரீம், அதே சமயத்துல சங்கை மிக்கவனாக இருக்கிறான். அடியாறுகள் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை ஏற்றுக்கொண்டு மறுக்கும் போது தண்டிக்காமல் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். கவனிக்கணும். நம்மெல்லாம் அல்லாஹுடைய உதவியால ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணியிருப்போம், அல்லாஹுடைய உதவியால தான் பண்ணியிருப்போம். உடனே உதவி பெற்றவர் நம்மளை உதாசீனப்படுத்தக்கூடிய சமயத்துல நமக்கு அந்த கரீம் கராமா, அதாவது அந்த கண்ணியம் என்ற நிலை தவறி கண்ணியம் இல்லாதவராக நடந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம். ஒரு பதவியோ ஒரு உயர்வோ வரும்போது அல்லாஹ் கொடுத்த பதவி, அதுல நம்ம கண்ணியமா நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில உள்ளவங்க குறைவு. ஆனா அந்த கண்ணியம் தவறி நடக்கக்கூடிய நிலைதான் அதிகம். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவன் என்னவாக இருக்கின்றான்? அடியாறுகள் கண்ணிய குறைவாக நடக்கும் போதும் அவன் என்னவாக இருக்கின்றான்? கரீம், கண்ணியமாக நடக்கக்கூடியவனாக இருக்கின்றான், சங்கை மிக்கவனாக இருக்கின்றான். அடுத்து இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக இருந்திருக்கிறாங்க என்பதற்கான ஆதாரமாக இருக்குது. போன வகுப்புல பார்த்ததுதான் நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோம், தவறு கிடையாது. 1131வது இலக்க செய்தி, அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ், தொழுகையில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான மிக நேசத்துக்குரிய தொழுகை ஸலாத்து தாவூத அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகையாகும். வ அஹப்பு ஸியாமி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நோன்புகளில் மிக நேசத்துக்குரிய நோன்பு, விருப்பத்துக்குரிய நோன்பு ஸியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பாகும். வகான யனாமு நிஸ்ஃபல் லைல், இரவின் பகுதி வரைக்கும் தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயகூமு சுலுஸஹ், இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதியில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயனாமு சுதுஸஹ், இரவினுடைய ஆறில் ஒரு பகுதியில், இரவினுடைய 6வது அந்த பகுதியில் தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயசூமு யௌமா வயுஃப்திரு யௌமா, ஒரு நாள் நோன்பு வைத்து மறுநாள் நோன்பை விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த செய்தி எதற்கு ஆதாரமாக இருக்குது? எதற்கு ஆதாரமா இருக்குது? எதுக்கு? என்ன இருக்குதா? அதுக்கு ஆதாரமா இருக்குது. எப்படி நன்றி செலுத்தினார்கள்? வஅமலு ஆல தாவூத ஷுக்ரா வஅமலு சாலிஹா என்ற வசனங்களுக்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இதுக்கு மேல சொன்ன வசனங்கள் இருக்கின்றன. அடுத்து அல்லாஹு தஆலா தொடரிலே கூறுகிறான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், வகலீல், மிக குறைவானவர்களே, மின் இபாதி, என்னுடைய அடியார்களில், அஷ்ஷகூர், நன்றி செலுத்துபவர்கள். நன்றி செலுத்துபவர்கள் அதிகமா குறைவாத்தா? கலீல் சொல்லுங்க. கலீல் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கலீல். அல்லாஹ் கலீலான நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் என்னையும் தங்களையும் அல்லாஹ் சேர்த்து புரிவான. தொழக்கூடியவங்களை அதிகமா கசீரா கலீலா? கலீல். பேரளவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகம், ஆனா உண்மையாக பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் அக்ஸரா கலீலா? நல்லா கலீல் 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 கலீல். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி,
இப்ப இந்த வசனத்தை அமல்படுத்தும் விதமாக அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக ஷாக்கிரீன். சொல்லுங்க சொல்லுங்க. அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக ஷாக்கிரீன். ஷாக்கிரீன். யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உன்னுடைய அடியாறுகளில் என்னை நீ ஆக்கிவிடு. வகலீலு மின் இபாதிய ஷக்கூர். என்னுடைய அடியாறுகளில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவு. நான்காவது அருள்கொடை, வஹி அறிவிக்கப்படும் நபியாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சூரா நிசாவில் கூறுகிறான், இன்னா அவ்ஹைனா இலைக், நிச்சயமாக நாம் உமக்கு வஹியாக அறிவித்தோம் அல்லது அறிவிக்கிறோம். கமா அவ்ஹைனா இலா நூஹி வன் நபிய்யின மின் பஅதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி இறை செய்தி அறிவித்ததை போல. வஅவ்ஹைனா இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இறை செய்தியை அறிவித்தோம். வ இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், வ இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தம் சொன்னா நன்மை உண்டு. வ யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், வல் அஸ்பாத், அவர்களுடைய அவர்களுடைய பிள்ளைகள். வ ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், வ அய்யூப், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், வ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், வ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், வ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபிமார்கள் உள்ளவங்களாக இருக்கிறாங்க? வஹி அறிவிக்கப்படும் நபிமார்கள் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. வஅத்தைனா தாவூத ஜபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை கொடுத்தோம்? ஜபூரை நாம் கொடுத்தோம். இதுல உள்ள வேற இறை தூதர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்துள்ளானா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தார்? இன்ஜீல். ஜஸாக்கல்லாஹ் கைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதே போல நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதத்தின் பெயர் என்ன? குர்ஆன். இப்ப இந்த வேதங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இந்த தூண், ஈமானுடைய தூண்கள் எத்தனாவது தூண்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, மூன்றாவது தூண். சுஹஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏடுகளையும் கொடுத்திருந்தான். சரி, ஐந்தாவது அருள்கொடை கல்வி, நுட்பம் மற்றும் விளக்கம் கொடுக்கப்பட்ட மனிதராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சாதாரணமாக நம்ம நினைக்க முடியாது, கல்வி கொடுக்கப்பட்டிருந்தார்கள். சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் கூறுகிறான், வ தாவூத் வ சுலைமான், இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கொண்டு பாருங்கள். இது யஹ்குமானி ஃபில் ஹர்த், அந்த விளைச்சல், விவசாய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த விளைச்சல் தொடர்பாக இது யஹ்குமானி, இருவர்களும் தீர்ப்பு செய்த அந்த சமயத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம், ஒரு கூட்டத்தாருடைய ஆடுகள் அந்த விளைச்சலில், விவசாயத்தினுடைய அந்த விளைச்சலில் நுழைந்து சாப்பிட்டு விட்டன. அப்ப இந்த ஒரு விவகாரம் யாரிடத்துல வருகிறது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வருகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வருகிறது. வகுன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன், அவர்களுடைய தீர்ப்பிலே நாம் ஷாஹிதீன், பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். அவங்க என்ன தீர்ப்பு செய்யறாங்க என்பதை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம், அல்லது சாட்சியாளர்களாக நாம் இருந்தோம். ஃபஃபஹம்னாஹா சுலைமான, அதை நாம் விளங்கப்படுத்தினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? அதுக்கு எப்படி தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை விளக்கப்படுத்தினோம். அப்ப இந்த வசனம் எதற்கு ஆதாரமாக இருக்குது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருந்தான்? விளக்கத்தை கொடுத்தினான். ஃபஹம், சொல்லுங்க. ஃபஹம், ஃபஹம், விளக்கம் ரொம்ப தேவை. வகுல்லன் ஆதைனா, வகுல்லன் ஆதைனா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கொடுத்திருந்தோம். ஹுக்மன், ஞானத்தை கொடுத்திருந்தோம். நுட்பம், ஹுக்மன் சொன்னா நுட்பம், ஞானத்தை நாம் கொடுத்திருந்தோம். வ இல்மா, கல்வியை நாம் கொடுத்திருந்தோம். ஆறாவது அருள்கொடை இதர உயிரினங்களின் பேச்சை அறிதல், பறவைகளுடன் உரையாடுதல் போன்ற அருள்கொடையை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அல்லாஹு தஆலா சூரா அன்-நம்ல் 16வது வசனத்தில் கூறுகிறான், வவரித சுலைமானு தாவூத, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளையாக, வாரிசாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வகால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மக்களை பார்த்து கூறினார்கள், யா ஐயுஹன் நாஸ், மக்களே, உல்லிம்னா மன்திகத் தைர், பறவைகளின் பேச்சை நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளோம். வ ஊதீனா மின் குல்லி ஷை, ஒவ்வொன்றினுடைய அருள்கொடை, ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை சொல்லி காட்டினார். இதெல்லாம் நம்ம சொல்லி காட்டணும். இன்ன ஹாதா லஹுவல் ஃபத்லுல் முபீன், இது மிக தெளிவான அருள்கொடையாக இருக்கிறது. சொல்லணும். வீடு வாசல்லாம் பார்த்து நம்ம எதை சொல்லணும், என்ன சொல்லணும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்கொடைன்னு நம்ம சொல்லணும், அது பேசணும். வாமா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். வஹுஷிர லி சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக ஒன்று திரட்டப்பட்டன. மினல் ஜின், ஜின்களிலிருந்தும், வல் இன்ஸ், மனிதர்களிலிருந்தும், மத்தைர், பறவைகளிலிருந்தும், ஃபஹும் யூஸஉன், அவர்களெல்லாம் வகை வகையாக அணியணியாக நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள். ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம், எறும்பினுடைய அந்த ஓட்டை, எறும்பு புற்றின் பக்கமாக அவர்கள் வந்தபோது, காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு கூறியது, யா ஐயுஹன் நம், எறும்புகளே, உதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய பொந்துகளில், உங்களுடைய புற்றுகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். மசாக்கின்னு சொன்னா மனிதர்களுக்கு வரும்போது வீடுகள் அர்த்தம், எறும்புகளுக்கு வரும்போது எறும்புகள் வீடுகள்னா என்ன அர்த்தம், புற்றுகள். உங்களுடைய புற்றுகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படைகளும் அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விடலாம். மிதித்து விடாமல் இருப்பதற்காக நீங்கள் உங்களுடைய புற்றுகளில் என்ன செய்யுங்கள், நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக நம்லா கூறியது. என்ன கூறியது? நம்லா, சொல்லுங்க. நம்லா அப்படின்னா எறும்பு. நம்னா என்ன அர்த்தம்? எறும்பு. எறும்புகள். நம்னா என்ன அர்த்தம்? எறும்புகள். நம்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? எறும்பு. எறும்பு. அப்ப இன்னைக்கு ஒரு உயிரினத்தின் பேரை தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها, அந்த எறும்பு பேசிய பேச்சை கேட்டதின் மூலமாக அப்படியே சிரித்தவர்களாக முகம் அவர்களுக்கு புன்முறுவல் பூத்தது. வகால், அப்போது அவர்கள் கூறினார்கள். இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஒரு அற்புதம், ஒரு நல்ல ஒரு நியமத்தை காணும் போது உடனே பிரார்த்தனை செய்தல் என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக காட்டி அல்லாஹ் தஆலா நம்மை பண்படுத்துகிறான். உடனே கூறினார்கள், ரப்பி, என் இறைவா, அவுஸிஅனி, எனக்கு நீ உதவி செய், எனக்கு உதிப்பை ஏற்படுத்து, அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, என் மீது நீ செய்துள்ள அருள் கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்த எனக்கு நீ உதவி செய், எனக்கு உதிப்பை ஏற்படுத்து, அந்த எண்ணத்தை எனக்கு கொடு. வஅலா வாலிதைய, என்னுடைய பெற்றோர்கள் மீதும், வஅன் அமல சாலிஹா, நல்ல அமலை செய்வதற்கு எனக்கு உதவியை நீ ஏற்படுத்து, உதவி செய். தர்தாஹு, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அமலை நான் செய்யணும், நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அமல். வஅத்கில்னி பிரஹ்மதிக், உன்னுடைய அருள் கொடையில், உன்னுடைய அருளில் என்னை நீ நுழைத்து விடு. மன்னிக்கணும், வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய கருணையினால், எப்படி சொல்லணும், உன்னுடைய கருணையினால் உன்னுடைய நல்ல அடியாறுகளிலே என்னை நீ நுழைத்து விடு. அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு நாம் செல்ல முடியாது. நபி அவர்கள் கூட, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார், எந்த இறை தூதர்களும் சரி, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நல்லவர்களில் வர முடியாது, அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாகத்தான் நல்லவர்களில் சேர முடியும் என்பதை யார் விளங்கியிருந்தது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அது அழகான முறையில் துவா செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. நம்ம எதுவுமே துவா செய்யக்கூடிய பழக்கமே நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இந்த துவால மனப்பாடம் பண்ணி நம்ம கேட்கணும். வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், இதான் நம்ம படிச்சிட்டோம். எங்கே படிச்சிட்டோம்? சூரா நம்ல். அது எந்த இடத்துல படிச்சோம்? பழைய மர்கஸ்ல படிச்சிட்டோம்னா, இங்கதானா? ஆன்லைன்ல இருக்கும்போது கொரோனா காலகட்டத்தில் சூரா நம்ல் படிச்சிட்டோம். சூரா நம்ல், ஷுஆராலாம் தான் ராஜா நம்ம மனப்பம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்டோரியா அழகா இருக்கும். வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உஸ்தாத் மனப்படம் தானே உங்களுக்கு? பாரக்கல்லாஹ்.
உன்னுடைய கருணையினால் உன்னுடைய நல்ல அடியாறுகளிலே என்னை நீ நுழைத்து விடு. சரி, அந்த தொடரிலே பாருங்க, இப்ப இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒவ்வொரு சம்பவமா நடக்குது. இப்ப ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் அல்லாஹுவை நினைக்கிறது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது. ஹாதா மின் ஃபضل ரப்பி, உடனே ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தா வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹின் என்று சொல்றது. இதெல்லாம் பாருங்க நபிமார்களுடைய ஒரு கேரக்டரா இருக்குது. ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்னை மன்னித்து விடு என்று உடனே பாவமன்னிப்பு தேடுறது. இதுக்கு பெயர் தான் அனாப், முனீப். சொல்லுங்க, முனீப். அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடிய நிலை. உலக ரீதியாக பார்க்கும்போது மிக உயர்ந்த படித்தரம். உலக ரீதியாக பார்க்கும்போது அரசரா இருக்கிறாங்க, ஆற்றல் இருக்குது, படை பலம் இருக்குது. அதே சமயத்துல அல்லாஹுக்கு முன்னால் என்ன ஆயிட்டாங்க? அவங்க அதிகம் திரும்பக்கூடியவங்களாக ஆகிவிட்டார்கள். பறவையை அவர்கள் பறவைகளை நோட்டமிடுகிறார்கள். அங்கு ஹுதுஹுதுவை அவர்கள் பார்க்கவில்லை. அப்ப அவங்க கேட்கிறாங்க, எனக்கு என்ன ஹுதுஹுதை நான் பார்க்க முடியவில்லையே. ஹுதுஹுது அம்கான மினல் காயிபின், இங்கு ஆஜராகாத பறவையில் அது ஆகிவிட்டதா? இது அவங்களுடைய நிர்வாகத்தன்மையை காட்டுது, பொறுப்புணர்வை காட்டுது. தப்பா நினைக்க கூடாது. அதற்கு கடுமையான தண்டனை நான் கொடுப்பேன். அவ்வளவு அதை நான் அறுத்து விடுவேன். அவ்வளவு தெளிவான ஒரு ஆதாரத்தை அது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறாங்க. நீண்ட நேரம் இல்லாமலேயே அது வந்து விடுகிறது. வந்து விட்டு அது கூறுகிறது, இது அவங்களுடைய படையில இருக்கக்கூடிய ஒன்றுனால அவங்க அப்படி சொல்றாங்க. பறவைகளும் அவங்களுடைய படையில இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த பறவையை காணோம். அந்த பறவையை காணாத காரணத்தினால அது தகுந்த ரீசனை சொல்ல வேண்டும் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்க கூறுகிறார்கள். இப்ப இந்த சம்பவம் எதை உணர்த்தி காட்டுகிறது? பொறுப்பில் கவனமாக இருக்குதல். சரிங்களா? அப்ப அந்த பறவை வந்த உடனே அதனுடைய காரணத்தை சொல்லுது. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து வந்திருக்கின்றேன். சபா என்ற நகரத்திலிருந்து மிக உறுதியான ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஹுதுஹுது என்ன செய்கிறது? பேசுகிறது. அப்ப இது எதற்கு ஆதாரமா இருக்குன்னு சொன்னா, ஹுதுஹுது என்ற ஒரு பறவை பேசுவதையும் அறியக்கூடியவர்களாக, அந்த பறவையிடத்துல பேசக்கூடியவர்களாக யார் இருந்தாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒரு ஆற்றல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் இங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. பறவைகளின் பேச்சை நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளோம். அடுத்து 7வது அருள்கொடை முடித்துக் கொள்ளலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? சரி. அப்புறம் உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, கொட்டாயெல்லாம் வருது. ஆமா, பசி வந்துடலாம், போகலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாம 7வது அருள்கொடையிலிருந்து பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இது சின்ன வசனங்கள் தான் திரும்ப திரும்ப ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். போன வாரம் வந்த உடனேயே பழைய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டினேன். இன்னைக்கு ராஜனை ஓதி காட்டின மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்து வந்தீங்கன்னா நீங்களும் ஓதி காட்டி நன்மைகளை அல்லாஹ்ட்ட நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஒவ்வொன்றா பொறுமையா பார்க்கணும். அப்ப நமக்கு விஷயங்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம். ஜஸாக்கமுல்லாஹ் கைரா.